என்ட்ரி ஆவேனா, அங்க வண்டியில இருந்து இறங்குவேன்ல, இல்ல பஸ்ல வந்து இறங்குவேன்ல, அப்பவே வந்து பாடி லாங்குவேஜை மாத்துவேன். பாடி லாங்குவேஜ் மாத்துவேன். அப்படி நடந்து என்ட்ரி ஆவேன்ல, என் என்ட்ரியில 10 பேரை அவுட் பண்ணுவேன் நான். 10 காயின் விழும், 30 தான் காம்படிஷன். உள்ள வந்து உட்காருவேன், லாட் போடுவாங்க, லாட்டை எண்ணுவோம், எடுப்போம். எனக்கு பிரம்மா லிபி ஃபர்ஸ்ட்னு வரும், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கராக வரும். அது பயங்கர ஸ்டைலாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுவேன். அதில் ஒரு 5 பேர் அவுட் ஆகும், போய் முன்னால் உட்காந்துருவேன். வரிசை எண் 1ன்னு கேட்டோன்னா அப்படி எழுந்துருச்சு கடகடன்னு வேகமா வந்து ஸ்டேஜ் ஏறி அப்படி நிப்பேன். 10 அவுட்டு, 15 தான். பேச்சு படிலாம் கான்பிடன்ஸ் லெவல் தான். வருவேன், வந்து நின்று தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம். 10 பேர் அவுட்டு, 5 பேர் தான் காம்படிஷன். அந்த 5 பேர்ல அந்த மாதிரிலாம் இருப்பானு, இப்படி இருப்பானுங்க. ப்ரிப்பரேஷன் அடிப்பேன். என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல 2 பேரை விழுத்துவேங்க, மீதி 3ல கண்டிப்பா ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்கினதுதான் இந்த பிரைஸ் எல்லாம். ஜெயிக்கிறது வந்து ஒரு டெக்னிக் தாங்க, ஒரு டெக்னிக் தான். எல்லாரை விட சிறப்பானவர்கள்லாம் ஜெயிக்கிறது இல்லை, யார் அந்த டெக்னிக்கை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். கான்பிடென்ட்டா உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க உங்களையே நீங்க சொல்லிக்கோங்களேன். நான் சொன்னேன்ல, கேனைன்னு ஆரம்பிக்கீங்க, ஐ கேன்னு முடிப்பீங்க. கேனை தான். பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க செல்வங்களே, பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க, உங்க பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க. மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள ஒழுகிற நேரத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம், தண்ணி பாத்திரத்துல விழுது. அதே மழை தான் வெளியில பெய்யுது, கிணறுகளும் ஆறுகளும் கடலும் நிரம்பி கொண்டிருக்கின்றன. ஏன்னா அதனுடைய பாத்திரம் பெருசு. கொள்ளளவு பெருசாக வைங்க, பெருசா யோசிங்க. உங்களை பத்தி மட்டுமே யோசிங்கன்னா இவ்வளவுதான் இருப்பீங்க. நான் இங்க உள்ள வரும்பொழுது பிரார்த்தனையில், இறைவா என்னுடைய உதடுகளில் இருந்து உதிரக்கூட வார்த்தைகளில் இங்கே இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக தான் என்னுடைய பிரார்த்தனை. நான் பேச்சில் ஜெயிக்க வேண்டும் என்பது என் வார்த்தை அல்ல. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏறினால் என் பேச்சு ஜெயித்து விட்டது என்று சொல்லாமலேயே சொல்லப்பட்டு விட்டது என்பதுதானே ரகசியம். அடுத்தவர்களுடைய விஷயங்களை பற்றி யோசி. எத்தனையோ சேஞ்சஸ் நீ கொண்டு வர வேண்டும் இந்த சமூகத்தில். நீ கொண்டு வருவதற்கான எத்தனையோ விஷயங்களுக்கு உன் கையெழுத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றன விஷயங்கள். அந்த விஷயங்களை நீ கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட இரு. ஒரு பாம்பு ஒன்று பார்த்தேன், அந்த கதையை ஒன்று கேட்டேன், சும்மா குட்டி தான், 30 செகண்ட்ஸ். கிச்சனுக்குள்ள போயிருச்சான் அந்த பாம்பு. அப்ளை பண்ணிக்கோ. போகும்பொழுது கத்தியில பட்டுருச்சு, உடம்பு கீறிடுச்சு. உடனே அந்த கத்தியை திரும்பி முறைச்சிருக்கு பாம்பு. என்னையா கீறினு ஒரு போடு போட்டுச்சு, வாய் கிழிஞ்சிருச்சு. வாய வேற கிழிச்சிட்டியான்னு கட்டி பிடிச்சி சண்டை போட்டு துண்டு துண்டா போயிருச்சு. நாம் யாரை எதிர்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருங்கள். எதிர்ப்பதற்கு தகுதியே இல்லாதவர்களோடு எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் த்ரெட்னிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. த்ரெட்னிங் ஃபேக்டரை புரிஞ்சுக்கோ. எது நம்மளை த்ரெட் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட இரு. முடிவெடுக்கும் திறன் சரியா இருக்கட்டும்.